வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக ஒரு வெங்காய போண்டா செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். அது கூட அதையே நல்லா வந்து கையில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அந்த வெங்காயம் நல்லா தனித்தனியாக ஒன்றோட ஒன்று சேராமல் பிரிஞ்சு வந்துடும். அது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 3 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையும் நறுக்கி சேர்த்துருக்கேன். மல்லி இலை நீங்கள் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் சேர்த்தலை. இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 1/2 ஸ்பூன் ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். இப்போ அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். எடுத்ததும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, அளவாக ஊற்றி பிசைஞ்சிட்டு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இப்போது போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போது எண்ணெயை அடுப்பில் வச்சு போண்டாவை போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. போண்டாவை போட்டு எடுத்துக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டால் போதும். இது வந்து வெங்காய பக்கோடைக்கெலாம் எண்ணெய் அதிகமாக இழுக்கும். ஆனால் இந்த போண்டாவுக்கு வந்து எண்ணெய் அதிகம் இழுக்காது, நல்லாயிருக்கும். இதை வந்து மைதா மாவு வச்சு செய்வாங்க. நான் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். அரிசி மாவுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை ரவை கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். வெள்ளை ரவையை சேர்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு அப்படியே மாவை பிசைஞ்சு ஊற வச்சிடணும். ரவையினால் கொஞ்சம் நேரம் ஊறணும், அப்போ தான் சாஃப்டாகும். இப்போ நல்லா திருப்பி விட்டு 2 பக்கமும் வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு வெந்த உடனே எடுத்துக்கலாம். இந்த எண்ணெய் சலசலப்பு அடங்கினோடனே எடுத்தால் கரெக்டாக இருக்கும், வெந்திருக்கும். எடுத்துக்கலாம். இப்போ அருமையான வெங்காய போண்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.